அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பொங்கல் பண்டிகை விடுமுறை எதிரொலியாக கோவை பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் மக்களுக்காக கோவையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் கோவை, காந்திபுரம், சிங்காநல்லூர் பேருந்து நிலையங்களில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். இதேபோல கோவை ரயில் நிலையத்திலும் பயணிகளின் எண்ணிக்கை அலைமோதியது. இதனால் கோவையின் முக்கிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. போக்குவரத்து மற்றும் மாநகர போலீசார் இணைந்து கூட்ட நெரிசல் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பொங்கலை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளுக்கு வசதியாக கோவையில் பேருந்து நிலையங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி சிங்காநல்லூரில் இருந்து மதுரை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளும், சூலூரில் இருந்து கரூர், திருச்சி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இதேபோல மேட்டுப்பாளையம் சாலை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஊட்டி, கூடலூருக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பேருந்து நிலையங்களுக்கும் இணைப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் கூடும் இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தமிழகம் முழுவதும் 50,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் டிஜிபி சங்கர் ஜிவால் விடுத்துள்ள தகவலில், பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், கோவில் மற்றும் சுற்றுலா தலங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 50,000 காவல்துறையினர் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன விபத்து ஏற்படாமல் தடுக்க நெடுஞ்சாலை ரோந்து வாகனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட, மாநகர காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் விமரிசையாக பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் கிராமத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ, மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் கிள்ளை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல கோவையில் அமைந்துள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் அதிக அளவில் ரயில்களில் பயணம் மேற்கொள்வதை கருத்தில் கொண்டு 10 ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. கோவை, நாகர்கோவில், சென்னை, கோவை சதாப்தி விரைவு ரயில், கோவை, மன்னார்குடி, செம்மொழி விரைவு ரயில் ஆகிய ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கோவை, மயிலாடுதுறை ஜன் சதாப்தி விரைவு ரயில், ஈரோடு, சென்னை, ஏற்காடு விரைவு ரயில் ஆகிய ரயில்களிலும் கூடுதலாக பெட்டிகள் சேர்க்கப்பட்டு 19ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளன. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.